ஏற்கனவே நடைமுறையில் இருந்த இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய ஆதார சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா, பாரதிய சாக்ஷியா அதிநியம் ஆகிய குற்றவியல் சட்டங்கள் மத்திய அரசால் இயற்றப்பட்டு கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் அமலுக்கு வந்தன. புதுச்சேரியில் இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதன் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா கம்பன் கலையரங்கில் 1/7/2025 அன்று நடைபெற்றது. இவ்விழாவினை மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்து, புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட பிறகு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த ஆண்டு மலரினை வெளியிட்டார். மேலும் அது தொடர்பான காணொளியும் விழாவில் திரையிடப்பட்டது. சட்டங்கள் 2024 ஜூலை 1 முதல் அமலில். 2023ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றம் 3 புரட்சிகரமான மசோதாக்களை நிறைவேற்றியது. பழைய காலனித்துவ சட்டங்களை மாற்றும் வகையில் 2024 ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த புதிய சட்டங்கள் பின்வருமாறு. பாரதிய நியாய சனஹிதா 2023 இந்திய தண்டனை சட்டம் IPCயை மாற்றும் புதிய சட்டம். பாரதிய நாகரிக பாதுகாப்பு சனஹிதா 2023 குற்றவியல் நடைமுறை சட்டம் CRPCயை மாற்றும் புதிய சட்டம். பாரதிய சாட்சிய அதிநியம் 2023 சாட்சிய சட்டம் எவிடன்ஸ் ஆக்டை மாற்றும் புதிய சட்டம். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஆ. நமச்சிவாயம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள், தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான் IAS அவர்கள், காவல்துறை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங் IPS அவர்கள், தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் IAS அவர்கள், உள்துறை அரசு சிறப்பு செயலர் திரு ஆர். கேசவன் IAS அவர்கள், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் IAS அவர்கள், துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் திரு ஆர். சத்யசுந்தரம் IPS அவர்கள், சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு ஆர். கலைவாணன் அவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இன்றைக்கு பல பழைய சட்டங்களிலே இருந்த பல்வேறு அங்கங்கே இருந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றாக தொகுக்கப்பட்டு இன்றைக்கு மக்களுக்கு உபயோகமாக செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய பெண் சமுதாய மக்களுக்கு, பெண் சமுதாயத்திற்கு, குழந்தைகளுக்கு என்று தனியான ஒரு சாப்டரை வைத்திருக்கிறார்கள். யோசித்து பார்த்தால் எவ்வளவு சிரத்தையோடு எடுத்தார்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட 30 பிரிவுகள், அநேகமாக 30 நினைக்கிறேன், 30லிருந்து ஒரு 35 இருக்கும், 35 சட்ட பிரிவுகள் இன்றைக்கு மகளிர் அவர் மீது தாக்குதலை எல்லாம் தடுக்கின்ற வகையிலும், குழந்தைகள் மீதான தாக்குதலை தடுப்பதற்காகவும் இன்றைக்கு சட்டங்கள் இயக்கப்பட்டிருக்கிறது. இது சுதந்திர நாட்டில் இன்றைக்கு போட்டிருக்கிற முதல் சட்டம் பாலின வேறுபாடுகளை கலந்து அந்த பெண்கள் சமுதாயத்திற்கு முழுமையான பாதுகாப்பை தருவதற்கான ஒரு அற்புதமான சட்டத்தை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி அல்லது தண்டனைக்காக காத்து கொண்டிருப்பவர்களும் சரி, சரியான நேரத்தில் விரைவான நீதியை தர வேண்டும். அதாவது விரைவான நீதி என்று சொல்கிற பொழுது அவசரப்பட்ட அல்ல, அதற்கான எல்லா சட்டத்திட்டங்களையும் வகுத்து எந்தெந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோடிஃபைட் என்று சொல்வார்கள், அதே போல வரம்புகளை எல்லாம் வைத்து இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு மட்டும் அல்ல, அதாவது குற்றவாளிகள் தமக்கு கிடைக்கிற அந்த நாட்களையும் குறைத்திருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு நீதிமன்றத்திற்கும் ஒரு கெடு வைத்திருக்கிறார். 45 நாட்களுக்குள்ளாக அதற்கான தீர்ப்பை தர வேண்டும் என்று எல்லோருக்குமே ஒரு வரமுறை வைத்திருக்கிற ஒரு புதிய முன்மாதிரியான சட்டங்கள் இந்த 3 சட்டங்களையும் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய அத்தனை பேரும் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க, CCTN என்கிற ஒரு நெட்வொர்க் மூலமாக இன்றைக்கு 0 FIR ஃபைல் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கிறது. உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவிலேயே 2 மாநிலங்கள் தான் இதில் முதலிடத்தை பிடித்திருக்கின்றன. அது நமது புதுச்சேரி மாநிலம் CCTN-ஐ முழுமையாக பயன்படுத்துகிற, அதில் வெற்றி கண்டிருக்கிற மாநிலம் இந்தியாவிலே 2 மாநிலங்களிலே முதல் 2 மாநிலங்களிலே
புதுச்சேரி என்பதும் நமக்கு எல்லாம் பெருமையாக இருக்கிறது. எவ்வளவு வசதியான விஷயங்கள் பாருங்கள். இந்த ஒரு வானொலியில் சொல்லியிருப்பார், இந்த ஸ்டேஷனில் எனக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு சொல்லி பல காலத்தில் பார்க்கிற பொழுது அந்த வழக்கை அந்த குற்றத்தை வேறு ஸ்டேஷனுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. எந்த இடத்துல இருந்து கொண்டும் நீங்கள் ஒரு எஃப்ஐஆரை செய்ய கொடுக்கிற அளவிற்கு, புகார் அளிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு வசதி வந்து கொண்டிருக்கிறது. மின்னணு சாதனங்களை எல்லாம் பயன்படுத்துகிற அளவுக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுவாங்க, இன்றைக்கு வந்து வீடியோ வந்து நாட் அக்செப்டன்ஸ், வீடியோ எவிடன்ஸ் நாட் அக்செப்டன்ஸ் சொல்லுவாங்க. இன்றைக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற தகவலை கூட ஒரு குற்றச்செயலில் பின்படியில் இருந்தால் அதை கூட இன்றைக்கு எவிடன்ஸாக கொடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு எவிடன்ஸ் ஆக்ட் திருத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அற்புதமான பல விஷயங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை விரைவாக வழங்குகிற அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய சென்டென்ஸ் ரேட், அதாவது நம்முடைய இந்த கோர்ட்டிலே வந்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு நீதியிலே வந்து 95% அளவிற்கு இன்றைக்கு குற்றவாளிகளுக்கான தண்டனையை பெற்று தடுத்திருக்கிறது நமது காவல்துறை என்று சொன்னால், அது காவல்துறையும் சட்டத்துறையும் இன்றைக்கு இணைந்து இன்றைக்கு நீதியை நிலைநாட்டி இருக்கிறது என்கிற பெருமையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் நான் மனதார நன்றியை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று சொல்லுவார்கள். இப்படி எந்த ஒரு நீதி தாமதிக்கப்படுகின்றதோ அந்த நீதி மறுக்கப்பட்ட நீதியாக, யார் குற்றம் செய்தவர்கள் எளிதாக தப்பித்துக் கொள்வதற்கான வழிவகைகளை அதிலே இருக்கின்றது என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த சட்டங்களைத்தான் நாம் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு வரை நாம் கடைபிடித்து வந்தோம். ஆங்கிலேயர்கள் எந்த சட்டத்தை நம்முடைய நாட்டிற்கு கொடுத்து விட்டு சென்றார்களோ அந்த சட்டங்கள் தான் ஜூலை 1, 2024ஆம் ஆண்டு வரையிலே நாம் அந்த அடிப்படையிலே அந்த சட்டங்களை கடைபிடித்து வந்தோம். ஆனால் மத்திய அரசு பொறுப்பேற்ற பிறகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்களும் மற்றும் சட்டத்துறை அமைச்சர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒருங்கிணைந்து அமைச்சரவையிலே, மத்திய அமைச்சரவையிலே முடிவெடுத்து இந்த சட்டங்கள் எல்லாம் இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த சட்டங்களிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் காலனித்துவ சட்டங்களாக இன்றைக்கு இருக்கின்றது. காலதாமதங்கள் ஏற்படுகின்றது. எனவே அவற்றையெல்லாம் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப அந்த சட்டங்களை மாற்ற வேண்டும். ஏனென்றால் நிறையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு குற்றங்களை புதிதாக செய்கின்ற குற்றவாளிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் இன்றைக்கு மேம்பட்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலிலே அதற்கேற்ற சட்டங்களை உருவாக்க வேண்டியது அரசினுடைய கடமையாக இருக்கின்றது. அப்பொழுதுதான் குற்றங்களை குறைப்பதற்கும் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி அந்த 3 சட்டங்களை இன்றைக்கு அமுல்படுத்தினார்கள். அந்த 3 சட்டங்கள் கடந்த ஓராண்டு காலமாக 2023 அதற்கான முன்மொழிவை ஆரம்பித்து ஓராண்டுகளாக சட்ட நடைமுறைகளை பின்பற்றி பாராளுமன்றத்திலே அந்த சட்டம் தாக்கல் செய்யப்பட்டு பல்வேறு நிலைகளிலே அது ஆலோசனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பிறகு 2024 அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு அதற்கு உரியவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது என்பது இன்றைக்கு அவசியமாக இருக்கின்றது. அந்த சட்டத்தை கையாளுவர்கள், அந்த சட்டத்தின் மூலம் பயன்பெறுபவர்கள், இப்படி அனைத்து தரப்பிற்கும் அந்த விழிப்புணர்வு என்பது இன்றைக்கு அவசியமாக இருக்கின்றது என்பதை கருத்திலே கொண்டு ஓராண்டு காலமாக பல்வேறு வகைகளிலே அவர்களுக்கு கருத்தரங்கங்கள், விழிப்புணர்வு கூட்டங்கள், அந்த சட்டத்தினுடைய தன்மைகள், அந்த சட்டத்தினை எப்படி கையாள்வது, இப்படி போன்ற அனைத்து அம்சங்களையும் காவல்துறை அதிகாரிகள், சட்டத்துறையினுடைய வழக்குரைஞர்கள், இன்றைக்கு நம்முடைய பொதுமக்கள், நீதித்துறை, அது மட்டுமில்லாமல் தடய அறிவியல் துறை, இப்படி அனைத்து துறைகளுக்கும் உள்ள அதிகாரிகளுக்கு
அந்த உரிய பயிற்சியும் உரிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக இன்றைக்கு அந்த 3 சட்டங்களும் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஓராண்டு இன்றைக்கு நிறைவு பெற்றிருக்கின்றோம். இந்த ஓராண்டு அந்த நிறைவை பெற்றிருக்கின்ற இந்த வேளையில் இந்த சட்டங்கள் புதிதாக மாற்றப்பட்ட கொண்டு வரப்பட்ட இந்த சட்டங்கள் எத்தகைய தாக்கத்தை நம்முடைய சமுதாயத்தில் உருவாக்கி இருக்கின்றது, எத்தகைய முன்னேற்றங்களை இந்த சட்டத்துறையிலே கண்டிருக்கின்றது, எத்தகைய பயன்பாட்டை நம்முடைய பொதுமக்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். இப்படி போன்ற பல்வேறு காரணிகளை எல்லாம் ஆராய்ந்து அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை, அதில் இருக்கின்ற சிறு சிறு இடர்பாடுகளை, சிறு சிறு குறைகளை களைந்து அவற்றையெல்லாம் நல்ல முறையிலே மேலும் இந்த சட்டத்தின் மூலமாக பொதுமக்கள் எளிதாக நீதி கிடைக்கின்ற வகையிலே இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. சென்ற காலங்களில் இருந்த சட்ட விதிமுறைகள் எல்லாம் நாம் ஆங்கிலேயர் காலத்தை பின்பற்றி இருந்த காரணத்தினால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசானது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொண்டு வந்த சட்டங்களை பல்வேறு எதிர்க்கட்சிகள் எதிர்த்தாலும் கூட அதையெல்லாம் 2 ஆண்டுகள் கலந்து ஆலோசனை செய்து அதில் ஒப்புதல் பெறப்பட்டு அதை மாண்புமிகு பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டு அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அது அனைத்து புதுச்சேரி உள்ளிட்ட அத்தனை மாநிலங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அதில் முதன்மை மாநிலமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலம் சிறந்த முறையில் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தி ஏறத்தாழ 95 விழுக்காடு அதில் சரியான நல்ல ஒரு தீர்ப்பையும் பெற்றுத்தந்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களுக்கும் முன்னோடி மாநிலமாக புதுச்சேரி காவல்துறையானது விளங்கி கொண்டு வருகிறது என்பது நம்முடைய மாநிலத்தைச் சேர்ந்த காவல்துறையில் இருக்கின்ற அத்தனை காவலர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் இருக்கின்ற ஒரு மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் விளங்கி கொண்டு வருகிறது. அதற்கு நம்முடைய இந்திய நடைமுறை சட்டங்கள் பிஎன்எஸ் பிஎஸ்ஏ போன்ற அத்தனை சட்டங்களும் இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டுகின்ற சட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஓராண்டு நிறைவு விழாவிற்கு சிறந்த முறையிலே ஏற்பாடு செய்து இந்த ஒரு நல்ல நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த காவல்துறைக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்முடைய நாட்டில் புதிய குற்றவியல் சட்டங்கள் இப்போ கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய எதிர்ப்பு இருந்தது, சொன்ன மாதிரி நிறைய கருத்து வேறுபாடெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் மாற்றி விரைவாக செயல்படுத்தக்கூடிய அந்த சட்டங்களை, குற்றவியல் சட்டங்களை நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்தது. இப்போ இந்த குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வதன் மூலமாக எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இப்பொழுது இருக்கின்றது, அதன் மூலமாக என்ன நமக்கு பலன் கிடைத்து இருக்கின்றது, காவல்துறை செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கின்ற நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது, எத்தனையோ மாற்றங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த குற்றவியல் குற்றங்கள் என்பது ஒரு காலத்தில் எப்படி இருந்து இப்போ என்ன மாதிரி குற்றங்கள்லாம் இருக்கின்றது, இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி அதன் மூலமாக எப்படிப்பட்ட குற்றங்கள் வந்து கொண்டு இருக்கின்றது, இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கக்கூடிய சூழல் இருக்கணும். அதற்கு தேவையான அளவிற்கு ஒரு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு மத்திய அரசு அந்த மாற்றங்களை எல்லாம் நமக்கு குற்றவியல் சட்டத்தில் கொண்டு வந்திருக்கின்றது. அதாவது முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீர்திருத்தம் வருவதன் மூலமாக நமக்கு முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி அமைப்பை நவீனமயமாக்குவது. ஏன்னா இப்போ தேவை ஒரு நவீனமயமாக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. பொதுவாக பார்த்தீங்கன்னா துறையில் உள்ள ஒரு நமக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியோட குற்றவாளி வச்சிருக்கிற அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்னு பார்த்து அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, அவன் பயன்படுத்துவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிலையில் ஒரு அந்த மாற்றங்கள் நமக்கு தேவை, நவீனமயமாக்கப்படுவது கட்டாயம் என்ற ஒரு நிலை நமக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. பாதிக்கப்பட்டவர்களை மையப்படுத்துவது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவியை நாம் செய்ய வேண்டியது ஒரு கட்டாயம். ஒரு சமூக சேவை அப்படின்னு நிலையில் கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம் என்பது ஒரு விதம். மற்றும் தற்போதைய சமூக தேவைகளை பிரதிபலிப்பது, இது மாதிரி ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணிய மத்திய அரசு நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. அதாவது பாரதிய நியாய சன்ஹிதா பிஎன்எஸ், அதாவது இந்திய
நம்முடைய தண்டனை சட்டத்தை மாற்றுகிறது. அதில் நிறைய மாற்றங்கள் நமக்கு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக நமக்கு இருக்கின்ற குற்ற செயல்கள் எவ்வாறு தடுக்கப்படுகின்றது, எப்படிப்பட்ட ஒரு தண்டனை மூலமாக இந்த குற்ற செயல்கள் தடுக்கப்பட்டு வருகின்றது என்பதெல்லாம் எண்ணி பார்க்கக்கூடிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது BNSS, அதாவது நம்ம பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, குற்றவியல் நடைமுறை சட்டத்தை மாற்றுவது. இவை எல்லாமே. மூன்றாவது பாரதிய சாட்சிய அதிநியம் BSA, இந்திய சாட்சிய சட்டத்தை மாற்றுகிறது. இது நிறைய வசதி செய்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம காவல் நிலையத்துக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லாத நிலையில் கூட குழந்தைகள் சம்மந்தப்பட்டது அல்லது வயதானவர்கள் இதெல்லாம் காவல் நிலையத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலையை கூட நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள், எளிதாக்கியிருக்காங்க. இது மாதிரி அந்த ஒரு சட்டத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள், சீர்திருத்தங்கள் இதனை கொண்டு வந்து நாம் இந்த மாற்றங்கள் வர வேண்டியது மிக அவசியம். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப இந்த மாற்றங்கள் வர வேண்டியது என்பது மிக அவசியமாக ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி இந்த சட்டங்கள் வாயிலாக, இந்த குற்றவியல் சட்டங்கள் மாற்றத்தின் வாயிலாக நடைமுறைப்படுத்தும் பொழுது நமக்கு எத்தகைய பலன் கிடைத்திருக்கின்றது, அதான் மிக முக்கியமான ஒன்று. அந்த பலன் நமக்கு கிடைத்திருக்கின்றதா? அந்த பலன் நமக்கு கிடைத்திருக்கின்றது. புதுச்சேரி நாம் அதை நடைமுறைப்படுத்தி ஓராண்டு, இந்த ஓராண்டில் என்னென்ன எப்படிப்பட்ட குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றது, அந்த குற்றவாளிகளுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. சொன்ன மாதிரி விரைவான தீர்வு மிக முக்கியமான ஒன்று. குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு விரைவான தண்டனை கிடைப்பது மிக முக்கியமான ஒன்று, மிக அவசியமான ஒன்று. அந்த நிலையில் குற்றம் குறைவதற்குரிய ஒரு பெரிய வாய்ப்பும் இருக்கின்றது. இப்போது நம்முடைய துறையானது விரைவாக செயல்பட்டு இந்த புதிய சட்டங்களை, இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை, சிறு சட்டங்களை செயல்படுத்தி வருவது என்பது உண்மையை பாராட்டுக்குரிய ஒன்று. அமைதி பூங்காவாக திகழ்கின்ற புதுச்சேரி மாநிலம் எப்பொழுதுமே அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். அதற்கு தேவையான உதவியை காவல்துறைக்கு அரசு எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கும். இந்த சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்துவது மிக முக்கியமான கடமை, நம்முடைய கடமை. அதனை நம்முடைய துறை விரைவாக நன்றாக சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.